வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்றைக்கி ஒரு சீரியஸான டாபிக் பார்க்க இருக்கிறோம். அதாவது தாமத திருமணம் எதனால்? இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பெற்றோர்கள் இன்னும் கூட கல்யாணம் ஆகலை, 30 வயது கடந்துட்டாங்க, 35 வயது ஆகுது, ஏன் இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலையோடு என்கிட்ட அவங்க ஜாதகங்களை கொடுக்குறப்போ இதற்கு என்ன என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இது கேள்வி பொதுவாக எல்லார் மனசுலேயும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதற்கான பதிலை தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இப்போது அதற்கான ரீசன் சொல்லி பார்க்குறப்போ ஜோதிட ரீதியாக இதுக்கு 2 விதமான பதில்களாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று ஜோதிட ரீதியாக ஒரு பதில் பார்க்க இருக்கிறோம். ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் திருமணம்னா 7ஆம் பாவகம், அந்த 7ஆம் பாவகத்தில் சனி தொடர்பு வருது. சனி 7ஆம் பாவகத்தை பார்க்கறது, இல்லாட்டினா 7ஆம் பாவகத்திலே சனி இருக்கிறது, அது திருமணத்தை தாமதப்படுத்திடும். இது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை வேற என்ன காரணங்கள் இருக்கலாம்னா, அந்த திருமணத்திற்கான தகுந்த தசாபுக்தி வராமல் இருக்கிறது, அதற்கான நேரம் வராமல் இருக்கிறது, அந்த குடும்ப அதிபதியோடைய தசையும் ப்ளஸ் 7ஆம் அதிபதியோடைய புக்தி, இந்த மாதிரி அந்த காம்பினேஷன் வரணும். வரப்போ தான் அந்த திருமணம்ங்கிறது நடக்கும். இது தவறி போகிறது, ஒரு நல்ல சுப தசை நடக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் ஜோதிட ரீதியாக அதோடைய காரணங்களாக நம்ம பார்க்குறோம். இப்போது இதை தாண்டி வேற என்ன ரீசன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஜோதிட ரீதியாக இதெல்லாம் காரணம். இதை தாண்டி பார்த்தோம்னா ஏன் லேட் மேரேஜுங்கிறது ஒரு சமயம் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பிரிச்சுவலி ஒரு மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கணும். அப்படி மேரேஜுங்கிறது ஒரு புதுசாக ஒரு பாண்டிங் நமக்கு கிரியேட் பண்ணுது. நமக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி டெவலப் ஆகணும். அந்த மெச்சூரிட்டி எப்போ டெவலப் ஆகும்னா நமக்கு கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் அது டைம் எடுக்கும். அந்த இன்னராக அவங்க டெவலப் ஆகணும். அந்த உறவு அவங்க வாழ்க்கையில் வர்றதுக்குள்ளே அந்த பர்டிகுலர் பர்சன் டெவலப் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த உறவு நிலைத்து இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த காலதாமதம் இயற்கையே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ அதை நம்ம ஒரு பெரிய சோதனையாக நினச்சி வருந்துவதை விட அந்த நபருக்கு தேவைப்படக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் நுழைந்து அந்த திருமண வாழ்க்கையை நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய மெச்சூரிட்டி இன்னும் கிடைக்கல, அதற்காக பிரபஞ்சம் அவருக்கு அந்த காலதாமதத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஆங்கிள்லையும் எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அதையும் மீறி சீக்கிரமாக திருமணம் நடக்கிறப்போ ஏதாவது அந்த உறவு முறையில் புரிதல் இல்லாமல் இல்லாது போகிறதுனால அவங்களுக்கு ஏதோ சில கான்ஃப்ளிக்ட்ஸ், அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதை தவிர்க்கிறதுக்கு இயற்கையே அவங்களுக்கு அந்த திருமணத்தை தள்ளி போடுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வியூவாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இருந்தாலும் பெற்றவர்களுக்கு இது ஒரு கவலையான விஷயமா இருக்கிறதுனால இதற்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா இதற்கான பரிகார தலங்கள்லாம் இருக்குது. அதற்கெல்லாம் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதையெல்லாம் தாண்டி சரியான தசாபுக்தி வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த திருமண காலகட்டம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கிறது தள்ளி போகுதுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி அது அவங்களுக்கு அது நன்மையே, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது ஏதோ நன்மையை கொடுக்க போகுது. அந்த உறவு ரொம்ப நாள் நிலைத்து இருக்க போகிற உறவாக இருக்க போகுது. அதுக்கு தேவையான மெச்சூரிட்டியை காலம் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான புரிதலோடு நம்ம அதை எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. இது போல் ஜோதிட ரீதியாக இல்லை யோகா ரீதியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.